நாங்களும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கோம். நீங்க என்ன இப்படி பதட்டமா ஓடி வரீங்க? என்னாச்சு? ஐயோ, நானும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன் சம்பந்தி. திடீர்னு சில ரவுடி பசங்க முகமுடி எல்லாம் போட்டுட்டு வந்து சூர்யாவை கடத்திட்டு போயிட்டாங்க சம்பந்தி. ஐயோ சம்பந்தி, என்ன சம்பந்தி சொல்றீங்க? அங்கதான் இருக்கு. சீக்கிரம்டா. யாரா நீங்க? போ சீக்கிரம். சீக்கிரம்டா. போ 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 சீக்கிரம். நிறுத்துறா நிறுத்துறா. டேய், யாரா நீங்க? டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய், ஒழுங்கு மரியாதை அவுத்து விடுங்கடா. டேய் கிடி. டேய் பாண்டி, யாரா நீங்க? அவங்களாம் யாரா? நம்ம நண்பங்க தானே, டேய், நம்பகமானவங்க தான். நீ எதுவும் பயப்படாதே. டேய் பாண்டி, நம்ம செய்யறது சரிதானடா? ஒருத்தனை கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கோம்டா. போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா என்னடா பண்றது? எனக்கு இன்னும் அண்ணே, தெரியல. சோழன் கிட்ட இதை பண்றோம்னு சொல்லியிருக்கோம். அப்ப இதை ஒழுங்கா முடிச்சு கொடுக்கணுமா இல்லையா? நம்ம அண்ணனுக்காக செய்றோம். அந்த பொண்ணு போட்டோ பார்த்தல எப்படி இருக்காங்க. இப்ப நம்ம பண்ண போற இந்த உதவியால அந்த பொண்ணுக்கு அண்ணனை புடிச்சு போய் அதை அப்படியே லவ்வா மாதிரி அவங்களே நம்ம வீட்டுக்கு அண்ணியா வந்துட்டா சூப்பரா இருக்கும்ல. பல்லவா, இப்படி பேசாத யோசிக்காதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். டேய் பாண்டி, நாம பாட்டுக்கு இதுல இறங்கிட்டோம். நேரம் ஆக ஆக எனக்கு பயமா இருக்குடா. டேய், மரியாதை என்னை விட்டுருங்களா? ஆஸ்திரேலியா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? வீணா என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. மோளம் மண்டை மேல ரெண்டு பொண்ணு வந்தாலும் சும்மா கத்திக்கிட்டே நீங்க இருக்கு. யாருன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான்டா நீங்க. யாரா இவன்? கத்திட்டு டேய் இங்க பாருடா, நம்ம வேலையெல்லாம் அவனை கொஞ்ச நேரம் இங்க புடிச்சு வைக்கணும். ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய நேரம் முடிஞ்சு போகணும். அவ்வளவுதான். அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் கம்முன்னு இருங்க. எங்க வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சது மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்க, இவன் காலேஜுக்கு போக முடியாது. நம்ம 3 பேர் லைஃப்மே காலி ஆயிடும்டா. நம்ம ஊர் பக்கமே தலை காட்ட முடியாது. ஏற்கனவே ஊர்ல நம்ம பேருக்கு நல்ல மரியாதை. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கிய அவ்வளவுதான். ஐயோ அண்ணே, சும்மா லப்போ திப்போன்னு கத்திட்டே இருக்காதண்ணே. நாங்க எதுவும் பண்ணல, போதுமா? சரி, இப்ப நான் சொல்றதை கேளுங்க. நீங்க ரெண்டு பேரும் முதல்ல கிளம்புங்க. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யாரு நீ? கால் இப்பவே வெட வெடன்னு ஆடுது. நீ பாத்துக்க போறியா? டேய், இந்த மாதிரி கடத்தெல்லாம் எனக்கு புதுசுடா. அப்பா நாங்க மட்டும் 100 கடத்தல் பண்ணிட்டா இருக்கோம். எங்கடா இருக்கீங்க?